அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/6/2026 ஆனி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 5இல் கேது, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கி மன அமைதி குறைவு உண்டாகும். உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாளில் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் சுக்கிரன், 11இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். பல்வேறு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 9இல் சனி, 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன், 8இல் ராகு, 12இல் புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பொதுவாக தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது
உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தடங்கல்கள் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும். பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சூரியன், 11ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது குறையும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 6இல் சனி, 10இல் புதன், சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு உதவிகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறையும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சூரியன், 8இல் புதன், சுக்கிரன், குரு, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைப்படும். வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சக ஊழியர்களால் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படலாம். இன்றைய நாளில் குறிப்பாக எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, அதிலும் குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 6இல் சூரியன், 7இல் புதன், சுக்கிரன், குரு சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் வெற்றி அடையும். நவீனகரமான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் விலகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது.
மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்றைய நாளில் குறிப்பாக 5இல் சூரியன் 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், 5இல் புதன், சுக்கிரன், குரு, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்த குழப்பங்கள் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குறிப்பாக இருந்த பொருட்தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு சில வளர்ச்சிகளை பெறுவதற்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.